இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டா மான்சா. ஸோ அது வந்து கீ ப்ரோகிராம் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ டேபிள்லேயே வச்சு கேன்வாஸ குடுத்துட்டு, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இக்னிஷன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட் வந்து பிளிங்க் ஆகும். இக்னிஷன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா லைட் வந்து எரியவும் கூடாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளிங்க்கும் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஆன் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து லைட் வந்து எரியல. இங்க பாருங்க கீ வந்து எல்லாம் வந்து செட்டா பேர் ஆயிருக்குது. அதுவே இந்த கீய நான் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டு வண்டிய நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியுது. ஸோ ஒரு இக்னிஷன் சைக்கிள் நடந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீ லைட்டே வரும். ஸோ அதேமாரி நெறைய பேர் சொல்லுவாங்க, வண்டி ரன்னிங்ல வந்து ஆஃப் ஆயிடுச்சு இம்மாபிளைசர் ஃபால்ட்டுன்றாங்க. எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ரன்னிங்ல ஆஃப் ஆகுதுன்னா, அது டெஃபினட்டா இமோ கம்ப்ளைண்ட்டா இருக்காது. ஓகே. ரன்னிங்ல ஆஃப் ஆச்சுன்னா, கண்டிப்பா அது இமோ கம்ப்ளைண்ட்டா இருக்காது. வேற ஏதோ பிரச்சனையா தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஏதாவது டேமேஜ் ஆகி இமோ கம்ப்ளைண்ட் ஆயிருக்குமே ஒழிய, ரன்னிங்ல ஆஃப் ஆகுறதுக்கும் இம்மாபிளைசருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையவே கிடையாது. இம்மாபிளைசரு இனிஷியல் செக்கப்ல மட்டும் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப இடையில கீ வச்சாலாம் லைட் வராது. நான் சைக்கிள் ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணா மட்டும் தான் வந்து எனக்கு லைனே வந்து ஓகேவே ஆகும்.